ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டியன் கன்வென்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். இது வந்து கோழஞ்சேரிங்கிற ஊரில், பத்தனംതിട്ട ஜில்லாவில் கோழஞ்சேரி தாலுக்கு. இங்கே ஒரு பம்பையார் இருக்குல்ல, அந்த பம்பையாரோட கரையில் வந்துட்டு ஒரு பெரிய கன்வென்ஷன் நடக்குது. அந்த கன்வென்ஷன் பேர் மாராமன் கன்வென்ஷன். 1895 வருஷம் இது ஆரம்பித்தாங்க. எல்லா வருஷமும் இது நடக்கும். ஆனால் சரியான ஆள்கூட்டம் வரும். இங்கே பார்க்குறீங்களா, நிறைய ஆள்கூட்டம் இருக்கிறாங்க. ஆள்கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம வீடு எடுக்க முடியல. நடந்துக்கிட்டே இருக்கோமா, அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை என்ன இடிச்சுக்களை எழுதிடுவாங்க. நம்ம சித்தி பையன் வாரம் சொன்னால் இனியும் வரல. அவன் வந்தானா நல்லாயிருக்கும். ஏன்னா என்னோடய மொபைலில் சார்ஜ் கம்மியாகிட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதான் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்த பிறகு நம்ம அங்கே போகலாம். நிறைய கடைகள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து தான் வருவாங்க. இங்கேருந்து கேரளாவிலேருந்து போவாங்கல்ல வெளிநாட்டுக்கு, அவங்களும் இந்த கரெக்டு டயத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இப்போ நிறையா இருக்கும். வர வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியல. சரி, நம்ம அங்கிட்ட பையன் நடப்போம். அங்கே கன்வென்ஷன் நடக்கிறது போவோம். போகிற வழியிலே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே போகலான்னு பார்த்தா நடந்து எடுக்க முடியல. ஏன்னா இந்த வழி வந்துட்டு குண்டும் குழியுமாக இருக்கிறதுனால வீடியோ எடுத்துகிட்டே போனோம்னா கீழே வரணும். ஓகே, இதாங்க அந்த ஆறு. எப்படி லைட்டாக தெரியுதா? இந்த நல்லா ஒத்து பாருங்கள். ஒரு பாலம் மாதிரி போட்டிருக்காங்களா, அது இவங்க வந்து இந்த கன்வென்ஷனுக்காக போட்ட பாலம். இந்த பாலம், அதுக்கு அந்த பக்கமும் ஒரு பாலம் இருக்குது. இது வழி அங்கிட்டு நடந்து போய் அங்கேருந்து வந்துக்கலாம். இப்போ அங்கே மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது, பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கேயே ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. இவங்க பார்த்துட்டு வர்றவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இனி ஆள் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து மர்த்தோமா சர்ச்சு. மர்த்தோமா சர்ச்சுக்காரங்க தான் இதோட இது நடத்துகிறவங்க. கத்தோலிக்க சர்ச்சு அண்டு சிரியன் சர்ச்சு, ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, மர்த்தாமா சர்ச்சு. அதில் மர்த்தாமா சர்ச்சுக்காரங்க நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே வந்து சர்ச்சு வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லாருமே வருவாங்க. நம்மளும் பாலத்தில் ஏற ஆரம்பித்தாச்சு. அந்த பக்கம் போவோம். இனி பிடிச்சிட்டு போனோம்னா அநேகமாக மொபைல் உள்ளே விழுந்துடும். நம்ம வந்து இந்த பக்கம் வந்தாச்சு. எப்படி இருக்குது அண்ணா? அங்கே ஒரு பாலம் தெரியுதா? இதுதான் இப்போ கன்வென்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற இடம். வந்ததுக்கு இனியும் ரொம்ப தூரம் போகணும். நம்ம இந்த பாலத்துலேருந்து இந்த பக்கம் வந்திருக்கோம். இங்கேயும் ஆள் கூட்டம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் மணல். இந்த தண்ணி இந்த பக்கம் ஏறக்கூடாதுன்னு நிறைய லைட்டாக தெரியுது. ஆனால் இது எப்படி அவுட்புட் எப்படி வெளியே தெரியல. இருட்டாக வேறு இருக்குது. இந்த வெளிச்சத்தை வீடியோவில் கூட்டி தான் எடுக்கணும். எடிட் பண்ணும்போது வெளிச்சத்தை கொஞ்சம் கூட்ட முடியும்னு பார்க்குறேன். இனியும் நம்ம தம்பி வந்த பாடில்லை. அவன் வந்துக்கிட்டு இருக்கிற பஸ்ஸு வந்து என்ன சொல்கிறது, டிராஃபிக்கில் நிற்கிதான். நான் வரும்போதே செம்ம லைட்டு. நான் ஆந்திலேருந்து வரேன், அவன் வீட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். நைட் நேரத்தில் அளவு கிடையாது இது லேடிஸ்க்கு. எப்போ கொரோனாவுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த குடியர்கள் வந்து குடிச்சிட்டு வந்துட்டு இங்கே வந்து கலாட்டம் நிறைய பேர் பண்ணாங்க. சர்ச்சுக்காரங்க கிடையாது, வெளியிலேருந்து வராங்க. சும்மா அந்த ரோட்டில் குடிச்சிட்டு தெரியுவாங்க. இப்போ வந்து அந்த போலீஸ்லாம் நிப்பாட்டினதுனால இப்போ யாரும் வரதில்லை. அதனால் நைட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. இது இப்போ நம்ம பந்தல் பக்கத்துக்கு வந்துவிட்டோம். இது பந்தலுக்கு வெளியில் நிற்கிற கூட்டம். ஆனால் உள்ளே கம்மியாக தான் இருக்கும். கம்மியான ஒரு இடத்துல வந்து அந்த பக்கம் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த பக்கம் நிறைய பேர், நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுருப்பாங்க. அந்த கீழே இருக்கிறவங்க ஏதாவது பிரித்து போட்டு உட்கார்றதுக்காக. நம்ம பந்தலுக்குள்ளே வந்துவிட்டோம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னா, அந்த சைடும் இந்த சைடும் ஆள் இருக்கும். நடுவில் வந்துட்டு சேர் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த இடம் இருக்கிறதுல இது வந்து சேர் போட மாட்டாங்க. இதுக்கு நேராக தான் அந்த சேர் போடாமல் இருக்கிற நேரம் தான்
அங்கே ஒன்று அங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா தெரியல, அங்கே தான் இந்த திருமேனி அது மாதிரி ஃபாதர்ஸ் எல்லாம் அங்கே இருந்து தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜூம் பண்ணி பார்த்தா அந்த தெரியுதா ஸ்டேஜ், அதுதான் இது அந்த பக்கம் இருக்கிறாங்க. இதை நான் ஜூம் பண்ணியிருக்கேன், எப்படி தெரியும் தெரியல, பார்ப்போம். നിഷ്കളങ്ക ഹൃദയത്തിൽ നിന്നുള്ള ഒരു തേങ്ങലായി ധാരാളം ആളുകൾ യുവമയ മാർഗത്തിൽ ചേർന്നതാണ്. அதே மாதிரி இந்த சைடு இருக்காங்க பாருங்க, தெரியுதா? திருப்பி நம்ம கடைக்கு வந்தாச்சு. தம்பி வந்துட்டாப்புல. அவன் சொன்னால் இந்த கடையில் நிறையா பொருள்கள் இருக்குது, வாங்க பார்ப்போம்னு. அதான் உள்ளே வந்தால் ஐயோ இங்கே சூடு தாங்க முடியல, சரியான சூடு இதுக்குள்ள. எல்லாருமே பொருள்கள் வாங்குகிற பிஸியாகவே இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் வாங்குகிற மாதிரி இல்லை. இல்லை கூட்டத்துக்குள்ளே போக முடியுமான்னு தெரியலையே அந்த பக்கம். இவன் நம்ம பின்னாடி நின்றுட்டு இருந்தால் முன்னாடி வந்துட்டான். அவன் தான் தம்பி நீல சட்டை போட்டிருக்கானா. இது இல்லை, பின்னாடி வந்துட்டான். கரும்புச்சாறு பார்த்தீங்களா? அந்த கரும்புச்சாருக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா? என்னமோ மூலிகை பொருளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களாம். அது அவ்வளவு ஃபேமஸாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. கரும்புச்சாறு நம்ம நிறையா குடிச்சிருக்கோம்ல. இனி அங்கே மீட்டிங்கே முடியலை, இங்கே வீட்டை பார்த்து கிளம்பிட்டாங்க நிறைய பேர். அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், பொருள் வாங்கிறதுக்கு அதுக்காக தான் நிறைய எப்படி லைட்னா இருக்கா, பொருள் வாங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமாம், இந்த லைட்டெல்லாம் இப்போ எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் வாங்கிட்டு போகிறாங்க, வீட்டுக்கு போகிறதுக்குள்ள சார்ஜ் முடிஞ்சு போகும். வீட்டில் சுற்றி வர போட வேண்டியதான். இதுதான் செடிக்கடை. நம்ம எங்கே போனாலுமே இந்த செடிகள் பூக்கள் அதை நம்ம எடுத்துருவோம், ஏன்னா ரொம்ப பிடிச்சது தான். இது ஒரு அக்வேரியம் கடை இருக்குது, உள்ளே எடுக்கலாமா பார்ப்போம். கிளம்பிட வேண்டியதான், உள்ளே போயிடுவோம். பெரிய கூட்டமாக இல்லை, ஆனால் தம்பி சொன்னால் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அங்கே இருக்குன்னு. எவ்வளோ காஸ்ட்லின்னு பார்த்துருவோம். என்ன ஒரு 500 இருக்கும், இந்த தட்டினெல்லாம் 500 இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன அக்வேரியம். ഇതുപോലെ വരുന്നതിന് അതിനെന്തുവാണ് ചെറുതാകത്ത്? ആ ഇതുണ്ടാക്കി കൊടുത്താലോ? ഇതുണ്ടാക്കി വിട്ടാലോ? കുറച്ച് പൈസ ഉണ്ടാക്കാനുള്ളത്. ഞാൻ ഇതാ അന്ന് പറഞ്ഞ ഐഡിയ. ഞാൻ അന്ന് പറഞ്ഞ இது எவ்வளோ தெரியுமா? வெறும் 7500 ரூபாய். இதோட விலை எவ்வளோ தெரியுமா? வெறும் 48,000 கே. இது எவ்வளோ தெரியுமா? வெறும் 30,000 ரூபா. இது எவ்வளோ தெரியுமா? 40,000 ரூபா.
இது ஒரிஜினல் செடி பூவு எல்லாம் சேர்ந்து அந்த லாஸ்ட்டில் இருக்க சிவப்பெல்லாம் 350 ரூபா, இந்த பக்கம் இருக்கிறது வந்து 100 ரூபா, இங்கே இருக்கிறது வந்து 350 ரூபா. இந்த வரிசை இருக்கிறது எல்லாமே 350 ரூபா. ஒரிஜினல் இந்த செடியோட பேர் இம்பிஷியா, 150 ரூபா. இது செடியோட பேர் வருது. இது யுஜீனியா, 350 ரூபா. இந்த மரம் உங்களுக்கு தெரியுதா செடி? நல்லா உத்து பாருங்கள். நம்ம ஊரில் புங்க மரம் சொல்லுவோம். புங்க மரம் இவ்வளவு வலுவலுப்பாக இருக்குன்னு தெரியல இலை. ஆனால் புங்க மரம் தான். சைனா டோல் 200 ரூபா ஒரு செடி. யா, இது வந்து பூ கிடையாது, இலை தான். ஆனால் இலையே பூ மாதிரி இருக்குது. இது வந்து கலாத்தியா, இந்த செடி பேர் 750 ரூபா. ஆத்தாடி ஓடிடுவோண்டா. நண்பர்களே, இதை பாருங்கோ எப்படி அது அப்படியே வளைஞ்சு கிடக்கு பாருங்க வெயிட்டால. சூப்பரு. நண்பர்களே, இது என்னதுன்னு புரியுதா? இது கீழே வேற செடி. இது ஏதோ மரத்துலேருந்து வெட்டி காய்ச்சிருந்த கம்பை கொண்டு வந்து வெட்டி இது வந்து கெட்டி வச்சுருக்காங்க பட்டு மாதிரி. எப்படி ஐடியா? കൃഷിയെ സ്നേഹിക്കുന്നവർക്കും കൃഷി ഇഷ്ടപ്പെടുന്നവർക്കുമായി നാടൻ പച്ചക്കറി വിത്തുകൾ, തിരുപ്പൂർ മില്ലുകളിൽ നിന്നും നേരിട്ട് ഇറക്കുമതി ചെയ്ത തുണിത്തരങ്ങൾ, നല്ല நாங்களும் காலிஃப்ளவர் சிக்கன் மாதிரி வறுத்து வச்சுருந்தாங்க, அதை சாப்பிட்டாச்சு. டீ குடிக்கான்னு பார்த்தா அநேகமாக நமக்கு வண்டி கிடைக்க சான்ஸ் கம்மி. நம்ம வீட்டுக்கு வந்து இங்கேருந்து வீட்டுக்கு இல்லை, நம்ம இடத்துக்கு நம்ம ஊருக்கு ஸ்பெஷலாக பஸ் விட்ருக்காங்க. அந்த பஸ்ஸை எப்படியாவது நம்ம பஸ்ஸில் ஏறணும். அதனால் நாங்கள் வேகமாக போகிறோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். ஐஸ்கிரீம் கடையை பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுருக்காங்கன்னு ப்ரோக்ராம் நடக்கிறது அங்கே. இனி முடியலை, ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்தா இப்போயும் ஆளுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஐயோ, இடிக்கல்லே 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 இடிக்கல்லே. ஐயோ ஐயா, போலீஸு. ஆளுங்க இப்போயும் போய்கிட்டு இருக்காங்க, இனியும் முடியல. நான் நினைக்கிறேன் நைட்டு எத்தனை மணினா 10 மணியோ இது மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஐயோ, ஒருத்தன் வண்டி ஆஃப் ஆகி போச்சே. ஸ்டார்ட் பண்ணிட்டானா? ஸ்டார்ட் ஆகலை. போ ஐயோ, பாவம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. மொபைல் இங்கேருந்து விழுந்ததோ? ஐயோ, ஆத்தாடி, ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. எங்கடா? அங்கே தெரியுதா? இவ்வளோ ஆழத்தில் இருக்கோம் நம்ம.